அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு புதனுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக புதையல் யோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு புதனுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு புதனுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். அந்த இடத்தில் சில நல்ல கிரகங்கள் இருப்பதால் நல்ல பலன்கள் உண்டுங்க. குறிப்பாக ராசிநாதனாகிய சுக்கிரன் இருப்பது பொருளாதார உயர்வையும் மன திருப்தியையும் இல்லற வாழ்க்கையில் இனிமையும் தரக்கூடிய கிரக சஞ்சாரமாக அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல சுபகாரிய முயற்சிகள் பலன் தரும் விதத்தில் அமையிருக்கு. அதே போல் இத்தருணங்கள்ல திருமணம் தொடர்பான பேர்த்துவாட்சிகள் சுமூகமாக இருக்குங்க. கலைப்பணிகள் சிறப்பாக நடக்கும். அதே போல் பெண் குழந்தைகள் மகிழ்ச்சி நிறைந்த அனுபவத்தை தருவாங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு கேது இருப்பதால ஆன்மீக முன்னேற்றம் உண்டுங்க. குரு உங்களுடைய ராசிக்கு 9இல் அமர்ந்திருப்பதும் உங்களுடைய ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது. அதே போல் இத்தருணங்கள்ல புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் கிரக யுத்தம் நடந்து கொண்டிருப்பதால் பூர்வ புண்ணியம் சற்று பாதிப்படையுதுங்க. சொத்து வில்லங்கங்கள் தொடரவே செய்யுங்க. இது மாதிரியான நேரங்களில் நீங்கள் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க. அதை சுமூகமாக முடித்துக் கொள்ள வேண்டும். வழக்கு பிரச்சனைகள் இழுத்தடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்கள் என்று நினைத்தவர்களே உங்களுக்கு எதிராக பேசுவாங்க. சில நேரங்களில் அவமானங்களை சந்திக்க வேண்டி இருக்கும். அதனால் இக்காலகட்டங்களில் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் நடந்து கொள்வது மிக மிக அவசியங்க. உடனடியாக எதிர்வினை ஆற்ற வேண்டாம். பொறுமையுடன் இருங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கூடிய விரைவில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரத்தில் இருப்பதுடன் ராசியை பார்வையிடுவது அனுகூலமான ஒரு கிரக நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். இத்தருணங்கள்ல துலாம் ராசினியர்களான உங்களுக்கு வருமானம் என்பது திருப்திகரமாகவே இருக்குங்க. செலவுகள் என்பது கட்டுக்கடங்கி இருக்கும். மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் சிறிது முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க. அதே போல் திருமண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடித்து நிம்மதி பெற வழிபிறக்குங்க. விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருப்பின் நல்ல ஒரு வரன் அமையுங்க. அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. அதே போல நிச்சயதார்த்தம், திருமணம், வளைகாப்பு, மகப்பேறு போன்ற சுப செலவுகள்ல பணம் விரயமாகும். ஜாதகத்தில் செவ்வாய் மற்றும் குரு ஆகிய இருவரும் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் ஒரு சிலருக்கு சொந்த வீடு அமையும் பாக்கியம் உள்ளது என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சுக்கிரன், சனி, ராகுவினுடைய சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் வேலை பார்க்கும் இடத்தில் பணிச்சுமை அதிகமாக இருக்குங்க. அதே போல் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்கு. புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஆதரவாக அமைஞ்சிருக்குதுங்க கிரக நிலைகள். அதனால் முயற்சிகளாக மிகுந்த லாபகரமான ஒரு காலகட்டமாகவும் இத்தருணம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் மற்றும் வர்த்தக துறையை அபிவிருத்தி செய்வதற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். புதிய கிளைகள் திறக்கலாங்க. அளவோடு புதிய துறைகள்ல முதலீடு செய்யலாம். வெளிநாட்டில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனத்துடன் கூட்டு ஒப்பந்தம் செய்து கொள்ள கிரக நிலைகள் உங்களுக்கு சுபபலம் பெற்று சஞ்சரிக்குதுங்க. ஆதலால் முயற்சிக்கலாங்க. முயற்சி திருவினையாக்கும். சுக்கிரன் பலம் பெற்று வலம் வருவதால் ஜீவனக்காரகரான சனி
சனி பகவான் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல துலாம் ராசினியர்களுக்கு வங்கிகள் மற்றும் இதர நிதி நிறுவனங்கள் ஆகியவற்றை ஒத்துழைப்பு உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்குங்க. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் மக்களிடையே செல்வாக்கும் புகழும் உங்க இருக்கு, வருமானம் உயர இருக்குதுங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய படங்களை எடுப்பது தங்களுடைய கவனத்தை செலுத்தலாங்க. லாபம் உங்களை தேடி வர இருக்கு. சில தயாரிப்பாளர்கள் உலக அளவில் பிரபலமாக இருக்கீங்க. அதே போல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதனுடைய வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய தருணங்கள்ல அரசியல் துறையினர் இருக்கு. மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறையை தனது பிடியில் வைத்துக் கொண்டுள்ள சுக்கிரன் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் அரசியல் துறையினருக்கு உதவிகரமான ஒரு காலகட்டம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். உங்களுடைய எதிரிகள் அரசியல் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் காலகட்டத்தில் இப்போது நீங்கள் இருக்கிறீங்க. அதே போல மாணவ மாணவியர் கல்வித்துறைக்கு அதிபதியான புதன் வித்யாகாரகரான ஜாதகத்தில் புதன் சுபபலம் பெற்றிருப்பதால் மட்டுமே கல்வித்துறையில் புகழ் பெற முடியுங்க. அத்தகைய தனி சிறப்பு வாய்ந்த புதன் தற்போது உங்களுக்கு பூரணமாக ஆதரவுடன் சஞ்சரிப்பதால் துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. கடினமான பாடங்களையும் எளிதில் புரிந்து கொள்ளும் திறமையை அளித்தருள இருக்கிறார் சுக்கிரன். பலருக்கு வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயிர்வதற்கு உதவிகரமான தொகை உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயிர்வதற்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. ஆனால் இடைத்தரகர்களை நம்பி எந்த ஒரு முயற்சியையும் மேற்கொள்ள வேண்டாம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் மற்றும் சூரியன் ராகு ஆகிய கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிப்பதால் விளைச்சல் அமோகமாகவே இருக்குங்க. கொடுப்பதிலும் கெடுப்பதிலும் ராகுவிற்கு நிகர் அவரே என கூறுகின்றன மிக புராதான ஜோதிட கிரகந்தங்கள். இந்த உண்மை உங்களுடைய நிலத்தை பார்த்தாலே தெரிய வருங்க. அந்த அளவிற்கு பச்சை பசேல் என்று பார்த்த இடம் எங்கும் நீல மர நிறத்துள்ள வாய்க்கால் இதனை பறைச்சாற்றுங்க. அதே போல இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் வருமானம் உயர இருக்கு. விளைச்சல் எதிர்பார்ப்பை விட அதிகமாகவே இருக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கால்நடைகளும் நல்ல அபிவிருத்தி அடையுங்க. தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலம் மற்றும் கால்நடைகள் சேரும் யோகம் உங்களை துணை நிற்க இருக்கு. அதே போல் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி சிறந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் ஈடேறும். சிலருக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய மருத்துவ சிகிச்சை குணம் கிடைக்க இருக்க. திருமணத்திற்கு காத்துள்ள பெண்மணிகளுக்கு சிறு தடங்கல்கள் ஏற்பட்டு அதன் பிறகு நல்ல ஒரு வரன் அமையுங்க. திருமணமாகியுள்ள பெண்மணிகளுக்கு கருத்தரிக்க உகந்த ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் இத்தருணங்கள்ல துலாம் ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் மாலையில் பசுனை அல்லது எள்ளெண்ணெய் தீபம் 3 ஏற்றி வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை.